வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் எனவும் அறிவிப்பு. அடுத்த வாரத்திலும் உருவாகிறது மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 வாரத்திற்கு புயலுக்கு வாய்ப்பில்லை எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று முதல் வரும் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று காலை நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. தூய்மை பணியாளர்களுக்கு 100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வழங்குகிறார். நூற்று 28 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகளையும் 100 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 30 நரிக்குறவர்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முன் உதாரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கடல் அரிப்பை தடுக்க 1000 ஹெக்டேர் பரப்பளவுக்கு அலையாத்தி காடுகளை உருவாக்கி வருவதாக தகவல். காலநிலை மாற்றம்தான் மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய மாபெரும் சவால் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை தக்க வைத்துக் கொள்ளும் நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக பெருமிதம். அன்பான வணக்கம். காலநிலை மாற்றம்தான் மனித சமுதாயம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாபெரும் சவால். இதை நமது அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நம்மை தக்க வைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் அறிவிப்பு. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. ஜனவரி 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் பலியானோரின் எண்ணிக்கை 26ஆக உயர்வு என தமிழக அரசு தகவல். 83,000 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் சிறப்பு கடன் திட்ட முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் விளக்கம். தமிழகம் முழுவதும் இதுவரை சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நிலங்களில் பயிர்கள் மழையால் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட நிலங்களில் 33% வரையில் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உறுதி. ₹2000 வெள்ள நிவாரணத்துக்கான டோக்கன் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம். அடுத்த 2 நாட்களில் ₹2000 நிவாரண நிதி வழங்கப்படும் என அரசு முதன்மை செயலாளர் அமுதா பேட்டி. பேரிடர் வந்தால் தமிழகத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து விடுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. ஒரு ரேஷன் அட்டைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ₹5,000 கொடுப்பதாக அறிகிறோம். தமிழ்நாட்டில் ₹2,000 அளிப்பதாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நிவாரணத்தை
மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். மக்கள் கேட்காமலே கொடுக்கின்ற அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இருந்தபோதிலும் மக்களுடைய குரலை, மக்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசிற்கு இங்கே நம்முடைய பத்திரிகை வாயிலாக நாங்கள் இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கனமழையின் காரணமாக சேதமடைந்த குறுவை நெற்பயிர்களை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாமல் கையால் அறுவடை செய்யும் விவசாயிகள். அறுவடை கூலிக்கான மகசூல் கூட கிடைக்கவில்லை என வேதனை. பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு 614 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய புதுச்சேரிக்கு வரும் 8ஆம் தேதி வருகிறது மத்திய குழு. 2 நாட்கள் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க திட்டம். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி பாதிப்படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54ஆக உயர்வு. 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நீடித்து வரும் பதற்றம். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் பலியான சம்பவம். உயிரிழந்தவர்களின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 பேர் உயிரிழப்பா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நீரின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தென்பட்டிருக்கிறது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு. தாம்பரம் மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் ஒருவரும் 2 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பாதிப்பு தான் தென்பட்டிருக்கிறது. சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு திமுக அரசு விளையாடியுள்ளது. பல்லாவரம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதற்கெடுத்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. எதிர்க்கட்சியின் தலைவர் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையிலேயே செய்திகளை சொல்வதும் தொடர்ந்து பதட்ட சூழலை உருவாக்குவது மாதிரியான செய்திகளை பதிவிடுவதுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது கூட இந்த மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் கள்ளச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக திமுக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பதில் திமுக அரசுக்கு என்ன பயம் எனவும் கேள்வி. விஷச்சாராய மரணங்களை வைத்து எடப்பாடி பழனிசாமி அருவருக்கத்தக்க அரசியல் செய்து வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத் தருவதற்காகவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். நாடு முழுவதும் இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் அனுசரிப்பு. சென்னையில் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை, திண்டுக்கல், காரைக்காலில் ரயில், பேருந்து நிலையங்களில் போலீசார் தீவிர சோதனை. அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி உத்தரப்பிரதேச மாநில சாம்பலில் போலீசார் கொடி அணிவகுப்பு.
மத தலைவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள மசூதிகளில் தொழுகை நடத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்துமாறு வேண்டுகோள். வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது புரோபா 3 எனப்படும் இரட்டை செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் சீறி பாய்ந்தது. Majestic liftoff of the PSLV C-59 Proba 3 mission from the Satish Dhawan Space Center. यहाँ PSLV C-59 प्रमोशन यान का सफलतापूर्ण उत्थापन रेंज ऑपरेशन डायरेक्टर ने भी इसकी पुष्टि कर दी है। यह पूरी तरह सामान्य उत्थापन है और अपने उद्देश्य की रक्षा की ओर बढ़ता हुआ PSLV C-59 The core S-139 stage thrusting along with the solid strap-on motors. இரு செயற்கைக்கோள்களும் புவியின் நீள்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம் செய்யப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு. இரு செயற்கைக்கோள்களும் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு செய்து தரவுகளை பூமிக்கு அனுப்பவுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீட்சிதர்களால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரும் மனு மீது 6 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். தமிழக அரசின் பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தேவையான அனுமதிகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்து சமய அறநிலையத்துறை. பெருவெளியில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக போலீசார் அதிர்ச்சி தகவல். வாட்ஸ்அப் உரையாடல்களுடன் பல ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக விளக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 8 மீனவர்கள் ஓராண்டுக்கு பிறகு இலங்கை சிறையில் இருந்து விடுவிப்பு. சென்னை வந்தடைந்த மீனவர்கள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபயிற்சி சென்ற பைனான்சியரை வெட்டி கொலை செய்த சம்பவம். மனைவி உட்பட 8 பேர் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மழை வெள்ளத்தில் திமுக செயல்பாடு குறித்து முகநூலில் விமர்சனம். அதிமுக பிரமுகரை கைது செய்து சிறையில் அடைத்த மயிலாடுதுறை காவல்துறையினர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில் 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குளியல் தொட்டி. தொட்டியில் உற்சாக குளியல் போட்ட மலைக்கோட்டை கோயில் யானை லட்சுமி. கார்த்திகை தீப திருவிழாவின் 2ஆம் நாளில் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பவனி வந்த அண்ணாமலையார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு.
மகாராஷ்டிரா முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றார் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ். மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगेन. मी भारताची மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக பதவியேற்றார் ஏக்நாத் ஷிண்டே. ஒரு வார காலமாக நீடித்த சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்தது. आणि देशाचे कर्तबगार आणि लोकप्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदीजी व देशाचे कणखर गृहमंत्री अमितभाई शाह यांच्या भक्कम पाठिंब्याने आशीर्वादाने तसेच राज्यातील 13 कोटी जनते மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மாநிலத்தில் நல்லாட்சி நிலவுவதை உறுதி செய்ய இந்த குழு முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்யும் எனவும் உறுதி. மகாராஷ்டிரா மாநிலம் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறையில் இன்னும் வேகமாக பயணிக்கும். இலக்கு என்றும் ஒன்றுதான் எனவும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம். அசாம் மாநில அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவிப்பு. ரூபேஷ் கோலா, பிரசாந்த் புகான் உள்ளிட்ட 4 MLAக்கள் அமைச்சராக உள்ளதாக தகவல். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கேல் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை. அதானி முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு பிரதமர் மோடி ஒருபோதும் ஆணையிட மாட்டார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு காது கொடுத்து கேட்பதில்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். அதானி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என பிரியங்கா காந்தி கருத்து. மோடி அரசு விவாதத்தை தொடர்ந்து தவிர்த்து வருவதாகவும் சாடல். மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பாஜக உறுப்பினர்களுக்கு மட்டும் அதிக நேரம் ஒதுக்கப்படுகிறது. மற்ற உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக வழங்கப்படுவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் MP ஓ பிரைன் புகார். இறையாண்மையுடன் சுதந்திரமான பாலஸ்தீன அரசை நிர்மாணிக்க இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சினைக்கு அதன் மூலம் தீர்வு காண முடியும் எனவும் கருத்து. திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள அலிபிரியில் புஷ்பா பாடலுக்கு நடனமாடிய இளம்பெண். நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வலியுறுத்திய நிலையில் மன்னிப்பு கேட்டு வீடியோ பதிவு. ట్రెండింగ్ లో ఉందని అలా చేసేసాను, ఇంకోసారి ఈ తప్పు చేయనని నమస్ఫూర్తిగా చెప్తున్నాను. దయచేసి ఈ తప్పును క్షమించండి, ఇంకెప్పుడు ఇలా చేయను. నన్ను చూసి ఎవరైనా అలా చేయాలనుకుంటున్నా దయచేసి అలా చేయకండి. கிரிப்டோ கரன்சியான பிட்காயினின் மதிப்பு முதல் முறையாக $1,00,000 கடந்தது. கிரிப்டோ கரன்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்க டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுவதால் மதிப்பு உயர்வு என தகவல். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவின் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.0 பதிவு. சுனாமி எச்சரிக்கையால் கரையோர குடியிருப்பாளர்கள் உள்நாட்டிலிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம்.
வெற்றி பயணத்தை தொடர ஆர்வம் காட்டும் இந்திய அணி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரென் இடையிலான 9வது சுற்றும் டிரா. 9 சுற்றுகளின் முடிவிலும் இருவரும் தலா 4.5 புள்ளிகளுடன் சமநிலை. ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் புஷ்பா 2 திரையிடப்பட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். தியேட்டருக்கு முன் அறிவிப்பு இன்றி வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு.